அன்பான நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்களோட லூன் ஸ்மார்ட் ஸ்டுடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, ஜூமில் அப்டேட் ஆகிருக்குன்னா ஒரு 3 அமேசிங் அப்டேட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே சேர்ந்து பெல் ஐக்கனையும் அதில் வர ஆல் ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். க்ளோஸ்டு கேப்ஷனிங், ரீஅரேஞ்ச் கேலரி வியூ, மல்டிபிள் ஸ்பாட்லைட் பின், இந்த 3 ஆப்ஷன் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இந்த க்ளோஸ்டு கேப்ஷனிங் மட்டும் நீங்கள் எனபிள் பண்ணணும். ஸோ அந்த எனபிள் பண்ணுறதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஜூம் டாட்டஸ் அந்த அபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு உங்களோட ஐடியை நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பீங்க. இந்த இடத்துல நீங்கள் பண்ணதுக்கப்புறம் அதில் உள்ள போய் செட்டிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல க்ளோஸ்டு கேப்ஷனிங் சொல்லியிருக்கும். இதை நீங்கள் ஆன் பண்ணணும். ஆன் பண்ணதுக்கப்புறம் உங்களோட மீட்டிங் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் இந்த ஆப்ஷன் வந்து அங்கே எனபிள் ஆகிருக்கும். ஸோ ஷேர் ஸ்க்ரீன் ஆப்ஷனு மற்ற ஆப்ஷன் எல்லாமே உங்களுக்கு உள்ளே வந்து டிஃபால்ட்டாக இருக்கிறது. இந்த மாதிரி தனித்துவமாக வரணும் அப்படின்னா நீங்கள் உள்ளே போய்ட்டு நீங்கள் இதை எனபிள் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் எனபிள் கொடுத்ததுக்கப்புறம் தான் இந்த ஐக்கான் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேயில் ஜூமில் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் வரும். இப்போ நம்ம எனபிள் கொடுத்தாச்சு. எனபிள் கொடுத்ததுக்கப்புறம் கீழே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வந்து ஷேர் ஸ்க்ரீன் அந்த லைனாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஷேர் ஸ்க்ரீனுக்கு பக்கத்தில் உங்களுக்கு அந்த க்ளோஸ்டு கேப்ஷனிங் அப்படின்றது ரைட் சைடில் மோர்ன்ற ஆப்ஷனுக்கு பக்கத்தில் உங்களுக்கு அது வரும். ஸோ நான் வந்து இப்போது முன்னாடியே மீட்டிங் ஆன் பண்ணனால அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அகைன் நான் ஓப்பன் பண்ணுறேன். உங்களுக்கு அது எப்படின்னு காமிக்கிறதுக்கு. முதல்ல நான் இருக்கிற ஸ்க்ரீனில் அது வரல, இப்போ இருக்கிற ஸ்க்ரீனில் அது எப்படி வருதுன்னு பாருங்கள். ஸோ இந்த ஸ்பாட்லைட் பின் அண்டு ரீஅரேஞ்சுன்றது ரொம்ப சிம்பிளான ஒரு செட்டிங் தான். அது டிஃபால்ட்டாகவே நீங்கள் ஜூம் அப்டேட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு வந்துடும். ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நான் ஜூம் வந்து மீட்டிங் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் ஸ்க்ரீனில் நான் அனதர் மொபைல்லேருந்து 2 டிவைஸ் நான் கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த டிவைஸ் வந்து இப்போ உங்களுக்கு வந்து இங்கே ஸ்பீக்கர் வியூவில் இருக்குது இப்போது. ஸோ இது என்ன பண்ணலான்னா, இப்போ கேலரி வியூவில் நம்ம வச்சுருப்போம்ல, அந்த கேலரி வியூ கொடுத்ததுக்கப்புறம் தான் அந்த ரீஅரேஞ்ச் ஆப்ஷன் நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். டிவைஸ் கனெக்ட் ஆகட்டும். கனெக்ட் ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இங்கே பார்த்தீங்களா, க்ளோஸ்டு கேப்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் எனபிள் ஆயிடுச்சு. ஸோ இதை நீங்கள் போயிட்டு இங்கே வந்து நான் டைப் பண்ணணுமா இல்லைனா மற்றவங்களுக்கு டைப் பண்ணுற கண்ட்ரோல் கொடுக்கணுமா அப்படின்ற ஆப்ஷன் இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் டைப் பண்ணணும் அப்படின்னா ஐ வில் டைப் அப்படின்றத ப்ரெஸ் பண்ணி நீங்கள் டைப் பண்ணணும். மற்றவங்க டைப் பண்ணணும் அப்படின்னா தேர்டு பார்ட்டி டைப் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா மற்றவங்களுக்கு யாருக்கு நம்ம அசைன் பண்ணுறோமோ அவங்களுக்கு அந்த டைப் பண்ணுற ஆப்ஷன் போகும். ஸோ இப்போ நம்ம ஆட் பின் எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் இதுவும் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மல்டி ஸ்பாட்லைட், மல்டி பின் அண்டு ரீஅரேஞ்ச் வீடியோ, இதுக்காகவே தனியாக நம்ம டீப் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கோம் ஒரு வீடியோவில். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து ஆப்ஷன் எனபிளாக இருக்குது அப்படின்றத இப்போ நம்ம சொல்கிறோம். இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கேலரி வியூ நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கணும். கேலரி வியூ நம்ம ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ 3 வியூ இருக்குது பார்த்தீங்களா, இதில் நம்ம வந்து ஆர்டர் படி ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ரீஅரேஞ்ச் மெத்தடு. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ்டு கேப்ஷனில் இந்த இடத்துல ஐ வில் டைப் அப்படின்னு சொல்லி நான் ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு டெமோ காமிக்க போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே இன்னொரு செட்டிங் நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத. இந்த இடத்துல வந்து அந்த க்ளோஸ்டு கேப்ஷன் நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே டைப் பண்ணுற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிஸ்பிளே வந்து உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ இந்த ஆப்ஷனில் இப்போ வந்து மீட்டிங் முடிய போகுது, அந்த மீட்டிங்கில் வந்து க்ளோஸ்டு கேப்ஷனிங், நீங்கள் வந்து இந்த மீட்டிங் முடிய போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் டிஸ்பிளேல எல்லாருக்குமே நீங்கள் என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க, இப்போ ஸ்பாட்லைட்டில் யார் பேசிகிட்டு இருக்காங்களோ அவங்களோட ஸ்க்ரீனுக்கு கீழே என்ன மெசேஜ் வரணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அந்த மெசேஜை நீங்கள் இங்கே டைப் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் ஆல் பார்ட்டிசிபேஷன், அந்த மாதிரி நீங்கள் என்ன மெசேஜ் வரணும்னு சொல்லி நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அந்த மெசேஜை நீங்கள் இங்கே டைப் பண்ணலாம். இங்கே டைப் பண்ணுற மெசேஜ் மற்ற எல்லாருக்குமே அவங்களோட ஸ்க்ரீனில் கீழே தெரியும். ஸோ நான் என்னோடய செகண்டரி ஸ்க்ரீனில் என்னோடய மொபைலில் எப்படி அது தெரியுதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இப்போது நான் உங்களுக்கு அந்த ஸ்க்ரீனை வந்து நான் டிஸ்பிளே பண்ணுறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு அந்த மொபைலோட ஸ்க்ரீனை உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். இப்போ இது வந்து என்னோடய மொபைல் ஸ்க்ரீனு. நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி நான் உங்களுக்கு இதில் எடிட்டிங் பண்ணி வச்சுருக்கேன் நான். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் இங்கே டைப் பண்ணுறது இங்கே அப்படியே கேப்ஷன் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து க்ளோஸ்டு கேப்ஷன். இது எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னா,
இப்போ நான் இங்கே டைப் பண்ணிகிட்ருக்கேன்ல, இங்கே டைப் பண்ண உங்களுக்கு அங்கே டிஸ்ப்ளே ஆகிட்டே இருக்குது. இப்போ ஒரு மீட்டிங் நடந்துகிட்ருக்கு, எமர்ஜென்சியாக நீங்கள் ஒரு மெசேஜ் நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லைனா அவங்க பேச நீங்கள் கீழே வந்து சப்டைட்டில் மாதிரி ஏதாவது போடணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அதெல்லாம் காப்பி பண்ணி ஒன் பை ஒன்னாக நீங்கள் இதில் டைப் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அப்படின்னா அவங்க பேச அங்கே கீழே வந்துகிட்டே இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு இப்போ வந்து ஒரு டாபிக் பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா அந்த டாபிக் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் கீழே வரணும் அப்படின்னா அந்த மாதிரி உங்களோட மெசேஜஸை கீழே அந்த வீடியோவுக்கு மேலே ஹோஸ்ட் வந்து இதில் ப்ரெசென்ட் பண்ண முடியும். ஸோ அதுதான் இந்த ஆப்ஷனு. ஹோஸ்ட் வந்து யாருக்கு இந்த ஆப்ஷன் கொடுக்குறாங்களோ அவங்களும் கூட மெசேஜஸை வந்து டைப் பண்ணிக்க முடியும். ஸோ ஐ வில் டைப்புன்றதை கூட அவங்க யூஸ் பண்ணி ஹோஸ்ட் வந்து அவங்களோட மெசேஜை அங்கே டைப் பண்ணிக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த க்ளோஸ்டு கேப்ஷனில் இன்னும் கூட செட்டிங்ஸ் இருக்குது கீழே. ஸோ நீங்கள் வந்து இதை எனபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் அதில் க்ளோஸ் ஆப்ஷன் இருக்கும், ஸ்டார்ட் ஆப்ஷன் இருக்கும், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து இதில் கேட்கும். ஸோ இது கூட நீங்கள் மோர் செட்டிங்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு இது சம்மந்தமான மற்ற செட்டிங்ஸ் கூட இருக்குது. ஃபாண்டு வந்து எந்த மாதிரி வரணும், பெருசாக வரணுமா, சின்னதாக வரணுமா, அந்த மாதிரி நிறைய செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலில் இது மாதிரி அப்டேட்ஸ் அண்ட் இன்னோவேட்டிவ் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் மிஸ் பண்ணாமல் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படின்னா தான் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்க முடியும். தேங்க்யூ.